இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றேன். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளிலும் விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தினத்திலே இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையிலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க கர்த்தர் தயவு புரிந்திருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் பலப்பட்டு வருகிறோம், சத்துவத்தை பெற்று வருகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே என்னோடு கூட இணைந்து இந்த நாளிலும் இந்த செய்தியை இறுதி வரை நீங்கள் கேட்டு பயனடைய உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த செய்திக்கு ஒத்த ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூ உலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூ உலகில் என்ற அழகிய ஒரு பழைய பாடலை என்னோடு கூட இணைந்து பாட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக இந்த பாடலின் வரிகளுக்கு ஏற்ற ஒரு திருமறை வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் 1வது திருவசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். கொரிந்து திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் துணிவோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. பவுலாகிய நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல கொரிந்து சபை மக்களே என்னை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள் என்கிறார். என்ன ஒரு துணிவு பார்த்தீர்களா? இன்றைக்கு யாராகலும் இப்படி ஒரு வார்த்தையை இக்காலத்திலே சொல்ல முடியுமா? உணர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? சுய வெறுப்பின் கோட்டிற்கு வா, நீ வா, நயமாக அழைக்கிறார் வா, நீ வா. உலகம் அமிச ஆசை என தள்ளிவிட்டு வா வா, நீ வா, இயேசுவை பின்பற்ற வா. எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா, எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா. பிசாசின் வலையில் சிக்கி பாலாய் போய்விடாதே, வா வா, நீ வா, இயேசுவை பின்பற்றி வா. எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? ஆசைகள் அனைத்தையும் அழித்திடவா, நீ வா, உன்னை சிலுவையில் பதித்திடவா, நீ வா. இச்சையின் வலையில் நீ சிக்கி விடாதே, வா வா, நீ வா, இயேசுவை பின்பற்ற வா. எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? பின்பற்ற வருகிறேன் நானே, உம்மை பின்பற்ற
பின்பற்ற வருகிறேன் நானே. இயேசுவே இறங்கிடும் ஏற்றிடும் என்னையும் வந்தேன் தந்தேன். இயேசுவை பின்பற்றுவேன். இந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? இந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? இந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபை வழியாக தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட திருமறை செய்தியினுடைய தலைப்பு சான்று பகர்வதே சீடத்துவம், டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பு தென்னிந்திய திருச்சபை சபைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாக, பரிசுத்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாக இந்த ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் சான்று பகிர்வதே சீடத்துவம் என்கிற தலைப்பின் வழியாக நாம் தியானிக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் இந்த உலகிற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நமக்குள் நிதானித்து அறிந்து பார்த்து நாம் இந்த வேத வசனத்தோடு கூட நம்மை ஒப்புமைப்படுத்திக் கொள்ள அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமான திறவுகோல் வசனங்கள் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தியினுள் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தியினுள் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தியினுள் 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பதே. தலைகளை தாழ்த்தி ஒரு கணம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக அவருடைய ஞானத்தை வேண்டி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சீடத்துவத்தை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். யார் சீடன்? சீடனுக்குரிய குணநிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சீடனாக இருக்கிறவன் இந்த உலகத்திலே என்னென்ன காரியத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு உம்முடைய ஞானத்தையும் கேட்கிற அன்பு மக்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் நீ தந்திரல வேண்டி ஜெபிக்கின்றோம். அடியேனை மறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, சான்று பகிர்வதே சீடத்துவம். 2 காரியத்தை மத்தேயு எழுதின நற்செய்தியினுள் 28வது அத்தியாயம் 19-20 திருவசனங்களிலும் மார்க்கு 16வது அதிகாரம் 15வது திருவசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க தி கிரேட் கமிஷன் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த கட்டளைகள் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதான கட்டளையாக சொல்லுகிறார்கள். ஒன்று சுவிசேஷத்தை அறிவிப்பது, மற்றொன்று மற்றவர்களை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவருடைய சீடர்களாக மாற்றுவது. நான் சீடனாக இருந்தால் போதாது, மற்றவர்களையும் சீடர்களாக மாற்ற வேண்டும். அன்பிற்குரிய தேவ ஜனமே, திருச்சபைகளிலே 3 விதமான மக்களை இன்றைய நாட்களில் நாம் கண்டுகொள்ள முடியும். திருச்சபையின் அங்கத்தினர்கள், அடுத்து திருச்சபையின் விசுவாசிகள், 3வது திருச்சபைக்கு கிடைக்கப்பெற்ற சீடர்கள்.
இது ஒரு பரிணாம வளர்ச்சியை போல. அங்கத்தினர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஆலயத்திற்குள் வருவார்கள், ஆலயத்தின் ஆராதனையில பங்கெடுப்பார்கள். ஆலய ஆராதனை முடிந்த உடனே அவர்கள் மீண்டுமாய் வழக்கம் போல தன் வழியை நோக்கி சென்று விடுவார்கள். ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகைகளை செலுத்துவதிலே அவர்கள் மிகவும் சரியான முறையில் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை நான் இந்த திருச்சபையின் அங்கத்தினர். ஆனால் இதிலிருந்து சற்று கொஞ்சம் அடுத்த கட்டத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், திருச்சபையிலே விசுவாசிகள் இருப்பாங்க. இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரமல்ல, தொடர்ந்து திருச்சபையில் நடைபெறக்கூடிய எல்லா ஆவிக்குரிய கூட்டங்களிலும் அவர்கள் பங்கெடுத்து தேவ நாம மகிமைக்காக அவர்கள் வளர்ந்து வருகிறதை அவர்களுடைய அந்த ஆர்வத்தை வைத்து என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். முழுஇரவு ஜெபமாகட்டும், உபவாச கூட்டமாகட்டும், பெண்கள் ஐக்கிய சங்கமாகட்டும், ஆண்கள் ஐக்கிய சங்கமாகட்டும், வாலிபர் கூட்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே அவர்கள் ஆர்வமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களாக அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்து பார்த்தது நிமித்தமாய் தனக்குள் ஏற்பட்ட மாற்றம், தனக்குள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உன்னதமான அந்த சந்தோஷத்தை, அந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லி அவர்களை என்ன பண்ணுவாங்க, இந்த திருச்சபைக்கு நேராக அழைத்து வருவார்கள். போதுகிற இடத்திலே வந்து, ஐயா எங்க வீட்டின் பக்கத்தில் இப்படியாக ஒருவர் இருக்கிறார், பலவீனத்தோடு கூட இருக்கிறார், நான் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன், நீங்கள் ஒரு முறை வருவீர்கள் சொன்னால் அவர்களுக்காக நாம் ஜெபித்தால் அவர்கள் நம்முடைய திருச்சபையை நோக்கி வருவார்களையா என்று சொல்லி அவர்கள் மூலியமாக திருச்சபைக்கு ஆத்தும ஆதாயம் நடைபெறும். 3 விதமான மக்களை உள்ளடக்கிய திருச்சபையாக தான் இக்கால திருச்சபைகள் இருக்கிறது. இல்லை, பெரும்பான்மையானவர்கள் யார் தெரியுமா? அங்கத்தினர்கள். அதற்கு அடுத்தது கொஞ்சம் குறைவான யார் தெரியுமா? விசுவாசிகள். மிக மிக சொற்பமானவர்கள் யார் தெரியுமா? சீடர்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? சான்று பகர்வதே சீடத்துவம். வேதாகமத்திலே சீஷன் சீசி என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய சீஷத்துவம் என்ற வார்த்தை கொடுக்கப்படவில்லை. ஆனால் தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? சான்று பகர்வதே சீடத்துவம். ஒரு சீடன் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவன் எந்தெந்த நிலைகளில் சான்றாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சீடன் என்பதற்கு கிரேக்க வார்த்தையில மதட்ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் கையாளப்படுகிறது. அதற்கு நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? கற்றுக்கொள் என்பதுதான். குருவினிடத்திலே இருக்கிற காரியத்தை, குரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை சீடனாக இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பின்பற்றுதல் என்பதற்கு தான் மதட்ரோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் காலத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது 12 சீடர்களை என்ன பண்றாரு? அவர் தெரிவு செய்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அத்தியாயம் 23வது திருவசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே எல்லாரையும் நோக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரையும். ஒருவன் என்னை கட்டாயமாய் அல்ல, ஒருவன் மனப்பூர்வமாய் தன்னார்வமாய் என்னை பின்பற்ற விரும்பினால் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவா? தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். அதாவது சுயத்தை வெறுக்கிற ஒரு அனுபவத்திற்குள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நீதியின் பால் இந்த உலகத்திலே அவன் அடைகிற துன்பத்தையும் சவால் நிறைந்த வாழ்க்கையும் கடந்து செல்வதுதான் எதுங்க? சிலுவை. அன்பிற்குரிய தேவச்சனமே, நம்முடைய தேசத்தில் கூட குறிப்பாக சவுத் இந்தியாவில் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில், வட இந்திய தேசங்களில் பார்க்கும் பொழுது
ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுவிட்டால் அவர்கள் ஷெட்யூல் ட்ரைப் காஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பழங்குடியினராக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பட்சத்திலே அவர்கள் ஓசி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்கு நேராக மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் இவ்வுலகத்தின் அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டால் வட இந்திய மாநிலங்களிலே அநேக இடங்களிலே அவர்கள் ஓசி என்று சொல்லக்கூடிய பிரிவின் பட்டியலுக்கு என்ன பண்றாங்க, மாற்றப்பட்டு விடுகிறார்கள். இதை தெரிந்திருந்தும் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இதுவரை கிடைக்கப்பட்டிருந்த சலுகைகள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான அனுபவத்தை இன்றைக்கும் அநேக பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இயேசுவை மாத்திரம் இருக்க பற்றி பிடித்துக் கொண்டு அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா சலுகைகளையும் இழப்பதற்கு என்ன பண்றாங்க, முன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் நடைபெறுகிற காரியம் என்ன? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? திருச்சபையிலே கூட அநேக பேர் கல்வி சான்றிதழை கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது பார்த்தால் வினோதமாக இருக்கும். அதிலே அவர்கள் வேறொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். திருச்சபையிலே பல வருடங்களாக அவர்கள் அங்கத்தினர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த சமயத்திலிருந்து இந்த சமயத்திற்கு மாறிவிட்டோம் என்று சொன்னால் சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்காது. கல்வி நிமித்தமாய் பெறக்கூடிய சலுகைகளை அவர்கள் பெற முடியாது. அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய ஏனைய சலுகைகளை பெற முடியாது. ஆகவே சலுகைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தாரோடு கூட என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இணைந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சீடத்துவம் என்பதற்கு அடிப்படையான ஒரு காரியம் நம்ம நிகழ வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து, உலகத்தின் சலுகைகள், உலகத்தின் ஏனைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தான் சீடத்துவம். ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 6வது அத்தியாயம் 40வது திருவசனம். லூக்கா 6:40. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இன்னொரு முறை கூட வாசிக்கின்றேன். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். சீடத்துவத்திலே ஒருவன் குருவோடு கூட ஒன்றிணைந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பான் என்று சொன்னால் வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் யாரை போல இருப்பானா? குருவை போல இருப்பானா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த செய்தி என்னோடு கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நானும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலக மக்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் நான் கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? திருமறை அழகாக சொல்லுகிறதே, தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஆண்டவர் அங்கத்தினர்களை அல்ல, விசுவாசிகளை அல்ல, சீடர்களை இந்த காலை வேளையிலே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கென்று ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிடம் அநேக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் எந்த நிலையில இருக்கிறேன்? ஒரு அங்கத்தினராக தான் இன்னும் வளம் வந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்ளும் சொல்லி விசுவாசிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் அந்த வரையறைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து விட்டேன், அந்த ருசித்து பார்த்த இயேசுவை நான் பிறருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். ஆகவே முச்சந்தியிலே நின்று அந்த இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணுவேன்? நான் பிரகடனப்படுத்துவேன். அழிந்து போகிற ஆத்துமாவை
ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி திருச்சபைக்கு நேராக அழைத்து வருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான சிந்தை நம்மண்டையில் இருக்கிறதா பிரியமானவர்களே? இன்றைக்கு அநேகம் பேருக்குள் இருக்கிற ஒரு கவலை என்ன? திருச்சபை எப்பொழுது திறக்கும்? ஒரு கேள்வி நான் கேட்கட்டுமா? நீங்கள் செல்லக்கூடிய திருச்சபைக்கு இதுவரை எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளாக அழைத்து சென்றிருப்பீர்கள்? எத்தனை பேருக்கு அந்த இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை சொல்லி இருப்பீர்கள்? ஒருவேளை இந்த கொரோனா தொற்றின் காலத்தில் தொடர்ந்து திருச்சபை மூடப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் நான் இன்னும் அந்த ஆத்துமா ஆதாய பணியை செய்யாமல் இருப்பதனால என்னவோ தெரியவில்லையே. தர்ப்பசோனை செய்து பார்த்து கொண்டு இந்த செய்தி என்னோடு கூட தியானியுங்கள். 3 காரியத்தை சொல்லுகிறேன். சான்று பகர்வதே சீடத்துவம் என்று சொல்லும் பொழுது சீடனிடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற பொறுப்பு என்று சொல்லலாம், அல்லது சீடனுக்குள் இருக்கக்கூடிய குணநிலைகள் என்று சொல்லலாம். முதலாவது, சீடன் என்பவன் மனம் மாற்றத்திற்குள்ளாக, முழுமையான மனம் திரும்புதலுக்குள்ளாக அவன் வந்திருப்பான். அதற்கு வெளிப்படையான காரணமாக எது இருக்குன்னு சொன்னால் அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நடவடிக்கை. இரண்டாவதாக, சீடத்துவத்தில் சான்றாக இருப்பது எது என்று சொன்னால் அவனுடைய பணி களங்களிலே அவனுடைய முழுமையான அர்ப்பணத்தை நாம் காண முடியும். அது எந்த பணியாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக, அவன் தன்னை மறைத்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த நிலையில் தான் என்ன பண்ணுவான்? தன்னை மறைத்து கொண்டு ஆண்டவரை உயர்த்துகிற அந்த ஒரு சிந்தை உள்ளவனாய் இருப்பான். 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட உங்களுடைய கரத்தில் இருக்கிற வேதத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சீடனாய் இருக்கிறவன் மனமாற்றம் என்று சொல்லப்படுவதுதான் இன்னொரு பாகத்திலே மனம் திரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனமாற்றம் எப்படி இருக்கணுமா? என்னுடைய பேச்சுகளிலே, என்னுடைய நடவடிக்கைகளிலே நான் இயேசுவை பின்பற்றுகிறத என்ன பண்ணி கொண்டிருக்கணும்? காண்பித்துக் கொண்டே இருக்கணும். இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது எப்படி பேசினார், இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தின் பாதையிலே எப்படி நடந்து கொண்டிருந்தார் என்பதை அவன் தன் உள்ளத்தில் ஆழமாய் அவன் சிந்தித்து அதை அனுபவ ரீதியாக என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு நிலைகளிலும் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பானா. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 73வது வசனத்தை வாசிக்கின்றேன். அதிலே ஒரு சீடனுடைய பேச்சு இப்படியாக இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு 26வது அத்தியாயம் 73வது வசனம். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்களில் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இரவுதோறும் விசாரணை களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பேதுருவால் இயேசு விட்டு போக முடியவில்லை. இயேசுவுக்கு என்ன நேரிடுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஜனங்கள் கூட அந்த பேதுருவை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள். நீயும் அந்த இயேசுவோடு கூட இந்த சீடன் தானே? அவன் சொல்லுகிறான், நான் இல்லை, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் 73வது வசனம் அந்த சான்றாக எது இங்கே தெரிகிறது என்று சொன்னால், நீயும் அவர்களில் ஒருவன் தான், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு என்னுடைய பேச்சு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். சான்று பகர்வதே சீடத்துவம். நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து என் வாயின் வார்த்தைகள் தாறுமாறானவர்களாக இருக்கும் என்று சொன்னார், என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துகிறது போல இருக்கும் என்று சொன்னார், என் வாயின் வார்த்தைகள் கோணலுமானவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னார், முதலாவது என்னுடைய சான்று ஞாயிறும் அங்கே அழித்து போடப்படும். இங்கே ஒரு பதற்றமான சூழல் மத்தியிலும் பேதுருடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்குள் எந்த விதமான ஒரு வார்த்தை பரிவாளங்கள் இருந்ததோ அதை சாதாரண மக்களும் கண்டுகொண்டார்களாம். இன்றைக்கு நாமும் பல வருடங்களாக ஆலயத்தை நோக்கி வந்து சென்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா?
பல வருடங்களாக இந்த திருமறையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பல வருடங்களாக ஞான பாடல்களையும் கீர்த்தனை பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஒரு சீடன் வசனத்தை கலப்பாய் பேச முடியாது. அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினாலே சூழலுக்கு தகுந்தாற் போல, ஆளுக்கு தகுந்தாற் போல என்ன பண்ண மாட்டான்? வார்த்தையை மாற்றிக்கொள்ள மாட்டான். அதை தான் கொரிந்து சபை எழுதும்போது சொல்லுகிறார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேச மாட்டோம். ஒரு சிலரை போல என்று சொல்லி போடப்படவில்லை. இந்த காலத்திலும் கூட சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறது? நீ இயேசுவண்டை வா, உன் கவலைகள் நீங்கும், உன் வியாதிகள் மாறும், உன் பிரச்சனைகள் ஒழியும், உன் வீட்டின் காரியங்கள் செழிக்கும், பொருளாதார செழிப்பை காண்பீர்கள். திருமறையிலே எங்கேயாவது ஒரு வசனத்தை ஆதாரமே காண்பீங்க பார்க்கலாம். நீ இயேசுவண்டை வா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழல்களும் மாறி போயிடும் சொல்லி ஏதாவது ஒரு வசனத்தை அடையாளம் காண்பீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் எனக்குரியது அல்ல, இந்த ராஜ்யம் எனக்குரியது அல்ல என்று தானே சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கக்கூடாதா? கலப்பானவைகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு ஆண்டவர் விரும்புகிற ஒன்றாக தான் இருக்கணும். தேவ சித்தத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் இணங்கிய ஒரு பேச்சாக தான் இருக்க வேண்டும். இன்னொரு வாக்கியத்தை குறித்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சான்று பகர்வதே சீடத்துவம். பேதுரு அடிகளாரை குறித்து சொல்லுகிறாங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. கலப்பாய் பேச முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள், அவர்கள் உண்மையை தான் பேசுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தைரியமாய் அவர்கள் பேசுவார்களா? தைரியமாய் பேசுகிறதை அவர்கள் பார்த்து அவர்களுடைய மனதில் இருக்கிற ஒரு சான்றை சொல்றாங்க, இவர்களெல்லாம் படிப்பறிவில்லாதவர்கள் தானே, இவன் கலிலேயாவிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் தானே, இவர்கள் பேதமையுள்ளவர்கள் தானே, புத்திசாலி இல்லையே, ஞானவான்கள் இல்லையே இவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சா? அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்று சொன்னால் இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சான்று பகிர்வதே சீடத்துவம். உண்மையான ஊழியனுடைய வாயின் வார்த்தைகள் முதலாவது இயேசுவை பிரகடனப்படுத்துகிறதா இருக்கும். இயேசு இந்த உலகத்திலே எப்படி பேசினாரோ, எப்படி போதித்தாரோ அதைத்தான் அவனும் போதிப்பான். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை அவன் செய்ய மாட்டான். ஒருவேளை அவனுடைய செய்தியை கேட்பதற்கு திரளான கூட்டம் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை விட்டுவிடு, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அப்ப முதலாவது சான்று எதுங்க? என்னுடைய மனமாற்றம், மனமாற்றத்திலிருந்து என் வாயின் வழியாக வரக்கூடிய பேச்சு. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அதில் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இரண்டாவதாக சான்று பகர்வதே சீடத்துவம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பணியை செய்வதற்குண்டான அர்ப்பணத்தை என்ன பண்றாரு? சீடர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பணியை செய்வதில் இருக்கிறதான ஒரு அர்ப்பணம். இதுவரை நீங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தீர்கள்,
ஆனால் இனிமேல் உங்களை நான் என்ன பண்ண போகிறேன், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்ப சீடர்களுடைய பணி என்ன? ஆத்தும ஆதாய பணி. நீங்க மாத்திரம் பாட்டு பாடிட்டு நீங்க மாத்திரம் ஜோமிட்டு இருக்கிறது இல்ல. உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடிய பணி. இது ஆயருடைய பணி மாத்திரமல்ல, திருச்சபையில இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவரும் அதை தன்னுள் அடக்கி வைக்க முடியாதனாலே அந்த ருசித்து பார்த்த அனுபவத்தை, ஒரு நொந்து போன நிலையில இருந்த வாழ்விலிருந்து ஒரு விசாலமான ஒரு ஸ்திரமான வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் அழைத்து வந்தது என்ன பண்ணாம இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அக்கிரமத்திலே பாவங்களிலே உழன்று போயிருந்தீர்கள் என்று சொல்லி எபேசு திருச்சபையில வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை இதற்கு ஆதாரமாய் வாசிக்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கின்றேன். பாருங்க. மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன்னு சொல்லிட்டு, அப்படி பிடிப்பதற்கு நான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கிறேங்கிறத சொல்றாரு. பின்பு அவர் ஒரு மலையின் மேலேறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்க பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். மனுஷர்களை பிடிப்பதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு சில அதிகாரத்தை என்ன பண்ணாராம், கொடுத்தார். என்னென்ன அதிகாரம்? பிரசங்கம் பண்ணணும். முதலாவது சொல்லுகிறாரு, நீங்க முதல்ல என்ன பண்ணணும், என்னோடு கூட இருக்கணும். விசுவாசிகளை சொல்ல, சீடர்களை சொல்லுகிறார். ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியப்படுகிறார். என்று சொன்னால் இது அவருடைய பணி. ஆகவே நீங்கள் அவரோடு கூட இணைந்து ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அது செல்லுகின்ற இடங்கள் என்ன பண்ணும், 30, 60, 100 பலனை நிச்சயமாய் தரும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மோடு கூட இருக்க, பிரசங்கம் பண்ண, வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்த. இது யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரா? சீடர்களுக்கு. முதலாவது பேச்சு. இரண்டாவது என்ன சொல்றாரு, ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு சில அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை இந்த சீஷனாவது பயன்படுத்தினானா என்று சொன்னால் அதற்கு வேதாகமத்தில் இருந்தால் நான் உதாரணத்தை சொல்ல முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 14 16 வசனங்களை வாசிக்கின்றேன். பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டிலைகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த பகுதி ஆதி திருச்சபையின் நாட்களிலே பேதுரடிகளாருடைய ஊழியத்தின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம். அங்கே மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த சீடனாகிய பேதுருவின் இடத்திலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்களாம். அப்படி சேர்க்கப்பட்ட அந்த கூட்டத்தார் எல்லாரும் அவருடைய மனதிலே வைத்திருந்த சிந்தை என்ன தெரியுமா, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலைகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். கொஞ்சம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. தலையின் மீது கை வைத்து ஜெபிக்கவில்லை, சான்று பகர்வதே சீடத்துவம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு அடிகளார் ஆதி திருச்சபை நாட்களை ஊழியத்தை செய்யும் பொழுது மக்கள் சொல்றாங்க, அவர் இந்த பாத வழியா நடந்து போவாரு. அப்ப வியாதிப்பட்டவர்களை கட்டளையின் மேலோ அல்லது படுக்கை மேல வைத்தா அவர் போகும் பொழுது அவருடைய நிழல் பட்டாண்டாயிரம் சுகம் கிடைத்து விடும். அல்லேலூயா. வியாதிப்பட்டவர்கள், படுக்கையிலே கிடந்தவர்கள் பேதுரடிகளார் நடந்து போனால்
சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பினார்களாம். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, குடும்பத்திலே ஏதோ ஒரு அசுத்தாவியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நம் நினைவுக்கு வருகிறது இந்த பரிசுத்த வேதாகம் அல்ல. இந்த ஊழியரிடத்துல போய் ஜெபம் பண்ண என்ன ஆயிரும்? இந்த பிரச்சனை மாறிவிடும். ஊழியர்கள் ஜெபிப்பது தவறுன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் சொல்லி என்ன பண்ணுங்க? முதலாவது விசுவாசியுங்கள். சான்று பகிர்வதே சீடத்துவம். அந்த தெருவழியாக அங்கே பேதுரடிகளார் நடந்து செல்கிறார். அங்கே நடந்து செல்லுகிற அந்த வேளையில 16ஆம் வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? குணமாக்கப்பட்டார்கள். பேதுருவுடைய நிழல் பட்டவர்கள் குணமானார்கள். அன்பிற்குரிய தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுகிற அந்த சீடனாக நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவருடைய நாமத்திற்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கும். நீங்கள் செல்லுகிற இடங்களிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அசுத்தாவைகளாகும் அந்த இடத்தை விட்டு ஓடி போகும். பிரியமானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுவதற்காக உங்களை அர்ப்பணித்தவர்கள். நீங்கள் அங்கத்தினர்கள் அல்ல, நீங்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல. இயேசுவுக்காக தன் வாழ்க்கையே எல்லாவற்றையும் துறந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் பேதுருவை போல கடந்து சென்றிருக்கிறீர்கள். பேதுருவை பார்த்து இயேசு அழைக்கும் போது என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் வலைகளில் விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாரு? இயேசு என்பதாக நடந்து சென்று விட்டாரு. முதலாவது பார்த்தோம், ஒவ்வொரு சீடனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு. இரண்டாவதாக பார்த்தோம், அவனுடைய வேலைகளிலே அவனுக்கு இருக்கிற அர்ப்பணம், அதிகாரம். மூன்றாவதாக மிக மிக முக்கியமானது, அந்த சீடத்துவம் சான்று பகிர்வது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். தன்னை முன்னிலைப்படுத்துவதில்லை, ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 5வது அத்தியாயம் 28 33 வரை உள்ள பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே இந்த பகுதியிலே, அதாவது இப்பொழுது பேதுரடிகளார் ஊழியத்தை செய்த அந்த சூழலின் தொடர்ச்சி தான் எழுதப்பட்டிருக்கிறது. 28, 29 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் யாரு? பேதுரு, யோவான் இவர்கள் இருவரும் இயேசு என்கிற நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தினுடைய கருத்து எத்தனை பேருக்கு புரிந்து சொல்லி தெரியல. நீங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சீஷர்கள், பேதுருடைய நிழலைப்பட்டு சுகமான ஒவ்வொருவரும், அதை பார்த்து சந்தோஷிக்கிற கூட்டம் ஒருவரும் இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக யார் கொண்டு போய் நிறுத்தப்படுறா? பேதுரடிகள் நிறுத்தப்படுகிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அன்றைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. இயேசுவை குறித்து என்ன பண்ணக்கூடாது? எங்கேயும் பிரசங்கிக்க கூடாது. ஒருவேளை இன்றைய நாட்களிலும் அந்த சட்டம் நம்முடைய தேசத்திலும் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சட்டத்தை ஒரு சிலர் கையில எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை தாக்குகிற காரியம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாமத்தை குறித்து நீ போதிக்க கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தோம். இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களோ? எந்த மனுஷனுடைய இரத்த பழி? இயேசு கிறிஸ்துடைய இரத்த பழி எங்க மேல சுமத்தலான்னு வந்துட்டியா? அந்த மனிதனுடைய போதகத்தை நீ இந்த பகுதியில் என்ன பண்ணக்கூடாது? நீ எடுத்து சொல்லக்கூடாது. பேதுரடிகளார் என்ன தெரியுங்களா சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. தைரியம், ஒரு துணிவு. சீடனுக்கு இருக்கக்கூடிய
முக்கியமான குணநிலைகள் ஒன்று என்ன தெரியுமா? சான்று பகிர்வதற்கு துணிவும் தைரியமும் வேண்டும் பிரியமானவர்களே. ஊழியம் செய்வதற்கு துணிவும் தைரியமும் தேவை. ஒருவேளை மேல்மட்டத்திலிருந்து ஒரு சில நெருக்கடிகள் வரலாம், ஊழிய களங்களிலிருந்து நெருக்கடிகள் வரலாம். எது வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிற அடிப்படையிலே சிந்திக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லா சூழலுக்கும் தீர்வை எழுதி வைத்திருக்கிறது. நமக்கு முன்பதாக வேத கால மனிதர்கள் இந்த சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழலிலிருந்து எப்படி அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் அன்றைக்கு பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பேதுருவுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடியின் போது அவர் சொன்ன ஒரு காரியம்தான், நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எப்படி இருக்கா? அவசியமா இருக்கிறது. நான் தேவனுக்கு நான் கீழ்ப்படியணும். உங்களுடைய சட்டத்தை நான் மீறுகிறேன்னு இல்லையா அது எனக்கு தெரியாது. தேவன் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த காலை வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான திருச்சபையே, இதுவரை இயேசு நல்லவர் என்பதை எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி இருப்பீங்க? ஐயா, தெரு தெருவா போய் உங்களை பிச்சை எடுக்க சொல்லல ஐயா. தெரு தெருவா போய் என்றைக்கு நீங்கள் இயேசு நல்லவர் என்பதை முச்சந்தியில வெக்கப்படாம சொல்லி இருப்பீங்க? எனக்கு ஒரு 10 வயது இருக்கும். நான் வளர்ந்த ஊரில ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் என்னுடைய தகப்பனார் ஒரு சிலராக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கிராம ஊழியங்களுக்கு கடந்து செல்வார்கள். அப்படி கிராம ஊழியங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது என்னுடைய தகப்பனார் வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. என் தகப்பனாருடைய நண்பர் சொல்றாரு, நீ எங்களோட வரையாடா அப்படின்னாரு. ஓ, நான் வரனே என்ன. அப்பொழுது அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்களை வீட்டிற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு சாலை பகுதிக்கு நேராக என்னை அழைத்து வந்தார். நான் சிறு பையனாக இருந்ததுனாலே என்னை அழகாக தூக்கி இந்த ஷோல்டர் 2 பக்கம் என்ன பண்ணார், அப்படியே உட்கார வைத்து, நான் சொல்றத நீ வெக்கப்படாம சொல்லுவியா? சொல்லுவேன் அப்படின்னு. மத்தேயு 11வது அத்தியாயம் 28வது திருவசனத்தை நான் சொல்ல சொல்ல நீ என்ன பண்ண சொல்லணும்னார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நானும் சொல்லுவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்னும் சத்தமா சொல்லு பார்ப்போம், எல்லாரும் கேட்கணும். ஜான் பிரீச்சும் வாங்க. அன்னைக்கு தெரு பிரசங்கம். அன்னைக்கு எனக்கு விவரம் தெரியலையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் ஒரு 20 வருடத்திற்கு முன்னதாக இருந்ததே. நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? விசுவாசிகளாகவே இருந்து மரித்து போவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, நான் சீடனாய் மாற வேண்டும். திருச்சபை சீடர்களின் கூட்டமாய் மாற வேண்டும். அது சீடர்களின் கூட்டமாய் மாறும் பொழுதுதான் திருச்சபையிலே ஆத்தும ஆதாயம் நடைபெறும். அந்த ஆத்தும ஆதாயம் நடைபெறும் பொழுதுதான் அந்த கிரேட் கமிஷன் ஆகும். என் மூலியமாக, உங்கள் மூலியமாக இது நிறைவேறும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னும் இந்த தேவை இருக்கு, நான் வீடு கட்டணும், என் மகளுடைய திருமணம், போதையா இந்த வாய்ப்பாடு. ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொண்டேன் ஐயா. இதுவரை நீரை நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமானவைகள். என்னுடைய நெருங்கிய நண்பனிடத்தில் போய் உம்மை பற்றி நான் சொல்ல போகிறேன். அப்படி நான் சொல்லும் பொழுது நீர் அவனோடு கூட இடைப்படும் என்று சொல்லி ஒரு நாளாவது ஜெபித்து ஒரு ஆத்துமாவையாவது திருச்சபைக்கு நடத்தி இருப்பீர்களா? அப்படி நடத்தியிருப்பேன்னு சொன்னால் இந்த வேளையில உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லிக் கொள்ளுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி. பேதுருடிகளார் சொல்லுகிறார், நாங்கள் மனுஷருக்கு, அதாவது உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம்? திருச்சபையில நாம் யார் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிறதை செய்கிறோமா? திருச்சபைகளின் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த பணியை செய்ய வேண்டும் சொல்லி அர்ப்பணத்தோடு கூட செய்து கொண்டிருக்கிறோமா?
அன்பிற்குரிய திருச்சபையே, அன்பிற்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அர்ப்பணத்தோடு கூட செய்வதற்கு நீ உன்னை இந்த உலகத்திலே எனக்காக மற்றவர்களிடத்திலே உன்னுடைய அன்பை எடுத்து சொல்லுகிற பிள்ளையாக இருக்கிறாயா? பல வருடங்களாக நீ என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயே, ஆலய பாடகர் குழுவிலே அழகாய் பாடிக்கொண்டிருக்கிறாயே, என்னை குறித்து எத்தனை பேருக்கு நீ சொல்லி இருக்கிறாய்? என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா? உண்மையாகவே என்னை பின்பற்றி இருப்பாய் என்று சொன்னால் நான் செய்தவைகளை நீயும் செய்திருக்கணுமே. நீ செய்து கொண்டிருக்கிறாயா? அதே அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30 33 வரை நான் வாசிக்கின்றேன் பாருங்க. அப்படி அவர் துணிவோடு கூட தைரியத்தோடு கூட செய்ததற்கு அவர் கிடைத்த ஒரு பரிசை பாருங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திருந்த பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உலகம் எப்படி இருக்கும்? எதிராக தான் திரும்பும். ஆனால் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர், ஆபிரகாமோடு கூட இருந்த கர்த்தர், எலியாவோடு கூட இருந்த கர்த்தர், தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்கிற பட்சத்திலே ஆண்டவருடைய பிரதானமான கட்டளை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களை அர்ப்பணித்ததிலே நீங்கள் சோடை போயிருக்க மாட்டீர்கள். வயதுகள் ஆகலாம், சரீரத்திலே ஒரு சில பலவீனங்கள் தொற்றிக்கொள்ளலாம். ஆனால் என் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவருக்காக நடைபோடுகிற அந்த ஓட்டமானது எப்படி இருக்கும்? இன்னும் இருக்க அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நேற்றையத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை நான் பார்த்தேன். டென்மார்க் தேசத்திலே கொரோனா தொற்றுக்கு பலியாய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே அந்த வாலிபன் மரித்து போகிற நிலை அந்த குடும்பத்திற்கு தெரிந்த போது அந்த தாயார் சற்றும் கண்ணீர் விடாதபடிக்கு என்ன பண்ணாங்க? மன தைரியத்தோடு கூட இருந்தார்கள். அவர்களிடையில ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுடைய ஒரே மகன் மரித்து போவதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லையா? அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் மகன் கொரோனா தொற்றுக்கு பலியாகி விட்டாலும் என் மகன் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு கூட என்ன பண்ணுவான்? அவன் அரசாளுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய மகனை நான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வளர்த்திருக்கிறேன். என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து விட்டான். என்னுடைய மகனால் பல பேர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அவன் விண்கிரீடம் பெற போகிற அந்த வீட்டிற்கு என்ன பண்ண போகிறான்? அவன் செல்ல போகிறான். ஒரு கணம் அந்த செய்தி என்னை அசைத்தது. கொரோனா தொற்றினால் மரணம் ஏற்பட்டாலும் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது எங்கே நான் போக போகிறேன்? எரிகிற அக்கினி கந்தகம் நிறைந்த அந்த இடத்திற்கா, அல்லது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாரும் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணரசிற்குள்ளாக? அன்பிற்குரியவர்களே, சான்று பகிர்வது சீடத்துவம். என் பேச்சு, என்னுடைய வேலையில் இருக்கிற அர்ப்பணம், மூன்றாவதாக அவரை மகிமைப்படுத்தி தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த மூன்றும் இருக்கக்கூடிய பட்சத்திலே நான் உண்மையான சீடனாக இந்த உலகத்தில் வலம் வர முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அங்கத்தினராக இருக்கிறேனா, அல்லது விசுவாசி என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையோடு கூட இருக்கிறேனா, அல்லது ஆண்டவர் இந்த உலக மக்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற அவருடைய சீடத்துவ பணிக்கு நேராக என்னை தத்தம் செய்திருக்கிறேனா? இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம், அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருக்க முடியுமா? சாட்சிகளாய் இருக்க முடியும். இன்றைக்கு சற்று இந்த செய்தியின் நிறைவெளியில் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பல வருடங்களாக கேட்டிருக்கிறேன். எத்தனையோ அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ந்திருக்கிறது. எத்தனையோ இருளான பாதைகள் நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் அவைகளுக்கெல்லாம் நான் நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையோடு நிறுத்திவிட்டேன். இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நான் உணர்ந்து கொள்கிறேன். நீர் கொடுத்த அந்த கிரேட் கமிஷனை, நீர் கொடுத்த அந்த பிரதானமான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. என்னோடு கூட இணைந்து, ஆண்டவரே, நான் அங்கத்தினராயிருந்து விசுவாசியாய் மாறிட்டேன். ஆனால் என்னுடைய எல்லைகளை இன்னும் விரிவாக்குவதற்கு ஈடாக நீர் என்னில் எதிர்பார்க்கிற அந்த சீடத்துவ பணியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி என்னோடு கூட இணைந்து ஜெயிப்பீர்களா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த காலை வெள்ளை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கொடுத்த இந்த நல் வார்த்தைகளுக்காக முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனமாற்றம் அடைந்து உம்முடைய ஊழியத்தை செய்து அதை துணிவோடு கூட செய்வது நிமித்தம் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சீடனாக நாங்கள் இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறீரப்பா. எங்களுடைய சான்று எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 விதமான நிலைகளிலும் பேதுரடிகளாரை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் ஏதோ கிறிஸ்தவர்களோடு கூட ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் மாத்திரம்தான் இருக்கிறோமா? உப்பாக ஒளியாக எங்களுடைய வாழ்விடங்களிலே எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கிறவர்களுக்கு ஒத்த ஒரு வாழ்வின் நிலைகள், அசைவுகள் எங்களிடத்திலே தெரிகிறதா என்பதை இந்த வேளை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் மாற்றும் அப்பா. கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி புதிதாக்கப்பட்ட அனுபவத்தை எங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு நடமாடும் நிருபங்களாக உம்மை பறைசாற்றுகிற ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே வலம் வர கிருபைத்தார். ஒருவன் கிறிஸ்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் அவன் பாக்கியவான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இருக்கிறதான சூழல்களை பார்த்து நாங்கள் மனதிற்குள்ளாக பயந்து கொண்டிராதபடிக்கு பேதுரடிகளாரை போல நாங்கள் பேசிக்கொள்ளட்டும். மனுஷராகிய உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை, அந்த துணிவை எங்களுக்கு நீர் தாரும் ஐயா. இந்த கொரோனா தொற்று மிக மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. மக்களிடத்திலே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றி பல மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த தொற்றானது இப்பொழுது மிக அருகிலே வந்து இந்த கொரோனா தொற்று இவர்களுக்கும் இருக்கிறது இவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு பயந்து அமிழ்ந்து போயிருக்கிறாங்கப்பா. வயது வித்தியாசம் இல்லாமல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, மனிதன் ஒரு இடம் பெயர்ந்து செல்லாமல் இருக்க முடியாது. பணி செய்யாமல் அவனுடைய வாழ்வை நகர்த்த முடியாதப்பா. எல்லா விதமான சூழல்களையும் முடக்கியதோடு கூட மாத்திரமல்ல, மரண பயத்தையும் எதிர்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் நீர் மனம் இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவரே திருச்சபை மூடப்பட்ட நிலையிலே நாங்கள் ஆராய்த்துக் கொண்டிருப்போம் எங்களுக்கு தெரியல. துரிதமாய் உம்முடைய வல்லமையினாலே, ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தினாலே, ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. திருச்சபை தலைவர்கள் மூலியமாய் திட்டமான ஒரு முடிவை நீர்தாமே எங்களுக்கு இந்த ஆராதனைக்கு வழியாக நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. யார் யார் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, யார் யார் சோர்வோடு கூட இருக்கிறார்களோ, யார் யார் சம்பாதனை இல்லாதபடிக்கு ஆண்டவரே மிக மிக ஒரு வறுமையின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் ஒரு புதிய வாசலை நீர் அவர்களுக்கு தருவீராக.
அனுதின கூலி நிமித்தமாய் தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறவர்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சில்லறை வியாபாரத்தை செய்கிறவர்கள் ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்ய முடியாதபடிக்கு முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே அப்பா. கர்த்தாவே, ஒரு விசையாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக. பலவீனத்தோடு கூட சுகவீனத்தோடு கூட வருட கணக்கிலே படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாட்களிலே உம்முடைய வேதத்தை திறவட்டும். வேதத்தை திறந்து கர்த்தாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் வாசிக்கட்டும் சுவாமி. தளர்ந்து போயிருக்கிற விசுவாசம் புதுப்பிக்கப்படுவதாக, அவிசுவாசம் அவரிடத்தில் அகன்று போவதாக சுவாமி. ஆண்டவரே, எல்லாருடைய இல்லங்களிலும் இன்னும் அதிகமாய் உம்மை நம்பி பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் வந்து நிற்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். சான்று பகிர்வதுதான் சீடத்துவம் என்பதை இந்த காலை வேளை எங்களுக்கு இந்த 3 காரியங்கள் வழியாக நினைப்பூட்டியதற்காக செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய சீடர்களாய் நீர் மாற்றும் சுவாமி. சீடர்களாய் மாறியதாக கூட மாத்திரமல்ல, நீர் விரும்புகிறதை இவர் செய்யக்கூடிய காரணிகளாக அவர்கள் மாற நாங்கள் ஜெபிக்கின்றோம். சகலத்தையும் ஆண்டு கொள்ளும் பரிசுத்தப்படுத்தும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.